ஒரு அழகான காட்டில் பசுமையான புல்வெளியில் ஒரு பூ போல சிறிய ஆட்டுக்குட்டி இருந்தது. அது பாடல் பாடி மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டு இருந்தது. ஒருநாள் மாலை அது தனியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு தந்திரக்கார நரி மரத்தின் பின்னால் இருந்து வந்தது. அடே, என் செல்லக்குட்டி, இவ்வளவு அழகா இருக்கே, தனியாக எங்கே போற என நரி கேட்டது. நரி நினைத்தது, நீயே எனக்கு இரவு சாப்பாடு போல இருக்கே, எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் இருக்குது என பேச்சு கொடுக்க ஆரம்பித்தது. வா, நாம சேர்ந்து போடலாம். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப புத்திசாலி. நரி வேட்டைக்காரன் என்பது தெரியும். ஐயா நரி, என் அம்மா வீட்டு பக்கம் ரொம்ப சாப்பாடு வைக்குறாங்க, உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். இன்றைக்கு நம்ம வீட்டில தான் சாப்பாடு, நீங்க ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாதே என ஆட்டுக்குட்டி கூறியதும் நரி ரொம்ப சந்தோஷமாயிட்டது. ஆனால் சரி சரி, எங்க வீடு என கேட்டது. அங்க பக்கத்துல தள்ளி இருக்கு, நீ இங்க இந்த முள்ளி செடிக்கிட்ட தங்கி இருங்க, நான் என் அம்மாவை அழைக்கிறேன். அந்த நரி சந்தோஷமா முள்ளி செடிக்கிட்ட ஒளிஞ்சது. ஆட்டுக்குட்டி வேகமாக ஓடிப்போய் தன் அம்மாவையும் விவசாயியையும் அழைத்தது. விவசாயி பெரியதொரு கட்டையுடன் வந்து முள்ளி செடி கிட்ட நரியை கண்டதும், விவசாயி, அடடா, எங்க ஆட்டுக்குட்டியை விரட்ட வந்த பைத்திய நரியா நீ? அந்த நரி பயந்துட்டு காட்டின் கிழக்கே ஓடிப்போனது. அதற்கு பிறகு அந்த காட்டில் அதான் கடைசியாக நரியை பார்த்தது. கதையின் கருத்து: புத்திசாலித்தனம் இருந்தா ஆபத்தை எளிதில் தாண்டிடலாம் என்பதனை இதன் மூலம் தெரிந்து கொண்டோம்.